திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது இளைய தளபதி விஜய் நடிக்கும் பூவே உனக்காக படத்தை பற்றி பார்ப்போம். 1972ஆம் ஆண்டு நாளை தீர்ப்பு படம் மூலம் இயக்குனர் எஸ். சந்திரசேகரன் மகன் என்ற அடையாளத்துடன் சினிமாவில் விஜய் ஹீரோவாக அறிமுகமானார். இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கென சொல்லிக்கொள்ளும்படியான படங்கள் அமையவில்லை, பெரிய வெற்றியும் பெறவில்லை. இந்த நிலையில்தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் விஜய் ஹீரோவாக நடிக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியானது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அதற்கு முன்னால் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் விக்ரமன். ஒன் சைடு லவர்ஸ்களின் ஆல் டைம் ஃபேவரட் படமாக இப்படம் அமைந்தது. இப்படத்தில் விஜய், சங்கீதா, சார்லி, நாகேஷ், ஜெய்கணேஷ், அஞ்சு அரவிந்தர் அறிமுகம், நம்பியார், விஜயகுமாரி, சார்லி மற்றும் பலர். இசை எஸ். ஏ. ராஜகுமாருக்கு 50வது படம். தயாரிப்பு ஆர்.பி. சௌத்ரி. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் விக்ரமன். தான் ஆசைப்பட்ட பெண்ணுடன் காதல் கைகூடவில்லை, ஆனால் அப்பெண் ஆசைப்பட்டதையாவது நிறைவேற்றி வைக்கலாமே என்பதுதான் பூவே உனக்காக படத்தின் கதையாகும். ஒரு ஊரில் இந்து கிறிஸ்துவ மதங்களைச் சேர்ந்த இரு நண்பர்கள் வீட்டில் உள்ள இருவர் காதலிக்கின்றனர். காதலர் வீட்டை விட்டு வெளியேற நண்பர்களாக இருந்த குடும்பம் எதிரியாக மாறுகிறது. இதனுடைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரு குடும்பங்களிலும் பேரன் என சொல்லிக்கொண்டு விஜய் வருவார். அவர் இரு குடும்பங்களையும் இணைத்து வைக்கும் முயற்சியை அருமையாக காமெடி கலந்த திரைக்கதை, இதயத்தை தொடும் வசனம் எழுதி டைரக்ட் செய்திருக்கிறார் விக்ரமன். விஜய் கிளைமேக்ஸில் பேசும் வசனம் கண்களில் கண்ணீர் வரும்படி வசனம் பேச அதை கேட்ட நடிப்பு அருமையாக இருக்கும். விஜய் பேசும் வசனம் மதம் மனுஷங்கக்கிட்ட தான் இருக்கும், ஆனால் காதல் காக்கா கருவி கூட இருக்கும். காதலுங்கிறது ஒரு செடியில் பூக்கிற பூ மாதிரி, உதிர்ந்துச்சுன்னா உதிர்ந்து தான், ஒட்ட வைக்க முடியாது. இந்த வசனம் பெரும் வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் பல ஊர்களிலும் 200 நாட்கள் தாண்டி இப்படம் ஓடியது. இந்த படத்தில் எல்லா படமும் சூப்பருங்க. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. அடுத்தது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனைய ஆசையில் ஊஞ்சலில் ஆடும், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனைய ஆசையில் ஊஞ்சலில் ஆடும். அடுத்தது சிக்கலெட்டு சிட்டுக்குருவி ரோட்டில் நடந்தா கொட்டுமருவி. அடுத்தது இதயங்கள் நழுவுது. இந்த படத்தில் முரளி, விஜி ஒரு பாட்டுக்கு போவாங்க. விக்ரமன் படத்தில் பாருங்கள், ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் பெருமாள் கோவில், அங்கே தான் ஷூட்டிங் எடுப்பார். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக எடுப்பாருங்க, ஒரு சீனாவது எடுத்தா வருங்க. விஜய்க்கு முதல் பெரிய வெற்றி படங்க. இந்த படம் வந்த பிறகு பல படங்கள் வாய்ப்பு வந்ததுங்க. இதன் பிறகு கதையை கேட்டு நடிக்க ஆரம்பித்தாருங்க. இந்த படத்தில் விஜயின் டான்ஸ் அருமையாக இருக்குங்க. விஜய்க்கு நடிப்புக்கு தீனி போட்ட படங்க. அடுத்த படம் விஜய் விக்ரம் சேர்ந்து பண்ணுவதாக இருந்ததுங்க. விஜய் பிஸி ஆகிவிட்டதால் கால் சீட்டு பிரச்சனை தள்ளி போனது. நன்றிங்க.